அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மத் நபியன் வரசூலா. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி 1447 ஆண்டு சங்கை மிகுந்த ரமலான் மாதத்தின் இரவு தொழுகையை கன்னியாகுமரி மாவட்டம் ஹத்தாதியா இறை இல்லத்தில் நிறைவேற்றியவர்களாக வழமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொடர் உரையின் 6வது தொடரிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கடந்த 5 நாட்களாக மனிதன் தனது வாழ்நாளிலே சந்திக்கக்கூடிய கவலைகளில் சிலவற்றை மார்க்க ரீதியிலே எடுத்து கூறி அந்த கவலைகளை எந்த முறையில் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற விவரத்தை கடந்த 5 நாட்களாக நாம் குறிப்பிட்டோம். மனிதன் படுகின்ற கவலை இருக்குது பாத்தீங்களா, அதுல ரொம்ப உச்சகட்டமான கவலை, விரக்தியை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய கவலை, சொல்லப்போனா வாழ்நாளையே வெறுக்க வைக்கக்கூடிய கவலை. எதுக்காக வேண்டி இந்த கவலைக்கு மாத்திரம் நம்ம இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறோம்னு சொன்னா, மனிதன் சந்திக்கக்கூடிய எந்த கவலையா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்னா விரைவாக நம்ம அதிலிருந்து மீண்டு விடலாம், அல்லது கவலை தரக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து ஒதுங்கி விடலாம். உதாரணமா, நண்பனின் மூலம் நமக்கு கவலை ஏற்படுதுன்னு வைங்களேன், அவனுடைய நடவடிக்கையில நம்மளுக்கு கவலை ஏற்படுது. ஒண்ணுக்கு 4 தடவை நம்ம என்ன செய்வோம், சொல்லி சொல்லி பார்ப்போம். அந்த காரியத்தை நம்ம விடுற மாதிரி இல்லை. நாம எதுக்குடா இதுக்காக வேண்டி நம்ம கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யலாம், அவனை விட்டு ஒதுங்கியே போயிடலாம். இந்த நண்பன் மூலமாக ஏற்படக்கூடிய கவலை இருக்கு பாத்தீங்களா, அது அந்த அளவுக்கெல்லாம் என்ன செய்யாது, அழுத்தம் தராது. இன்னைக்கு இவன் நண்பன் இல்லைன்னா வேற ஒரு நண்பன் வரத்தானே போறான். இதெல்லாம் நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய, விரைவில் நாம் அதிலிருந்து மீளக்கூடிய கவலைகள் தான் இது எல்லாமே. அதே மாதிரி ஒரு ஜமாத்துல பிரச்சனைன்னு வைங்கிறேன், நம்மளுக்கு கவலையா தான் இருக்கும். என்னடா இருக்கிறதே 40 பேர் 50 பேர், இப்படிப்பட்ட நம்பருக்குள்ள இருக்கக்கூடிய ஜமாத்திலேயே இவ்வளவு பிரிவா இருக்குது, பிளவா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கவலையெல்லாம் என்ன செய்யலாம், நமக்கு ஏற்படலாம். நாம அதை சகிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஏதாவது இருக்குதா? இந்த ஜமாத் இல்லைன்னா வேற ஜமாத், அந்த ஜமாத் இல்லைன்னா இந்த ஜமாத், இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நம்ம தேர்வு செய்யலாமா இல்லையா? நீங்க கூட சில பேர்த்த பாக்குறீங்கல்ல, ஒரு இயக்கம் விடாம எல்லா இயக்கத்திலும் என்ன செய்வாங்கன்னா உறுப்பினர் கார்டு வாங்கி வச்சிருப்பான். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம்ல, அவர்கிட்ட எல்லா ஜமாத்தினுடைய உறுப்பினர் கார்டு இருக்கான். ஏன் ஒரு இயக்கத்திலிருந்து எல்லா உறுப்பினர் கார்டும் வச்சிருக்கிறான்? அவன் இங்கிருந்து பார்த்திருக்கிறான், அதனுடைய நடவடிக்கை பிடிக்காம அவனுக்கு கவலை ஏற்படுது. சரி, நம்ம அந்த ஜமாத்துல போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஜமாத்துக்கு போறான். அந்த ஜமாத்துல வெறுப்பு ஏற்பட்டு வேற ஒரு ஜமாத்துக்கு போறான். இப்படி எல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல. அதனுடைய உச்சகட்டமான கவலை என்னன்னு கேட்டா, லாஸ்ட்ல என்ன செய்வானா உட்காந்துட்டு எல்லா இயக்கத்தையும் திட்டிக்கிட்டு இருப்பான். அப்படியெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல. நம்ம ஊர்ல கூட அந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க. முதல்ல இயக்கம் வேணும் வேணும்னு சொல்லி, இயக்கம் இல்லாம நம்ம செயல்படுறதெல்லாம் சரியில்லைன்னு முதல்ல அப்படி இருக்கு பிரச்சாரம். அதுக்காக வேண்டி போய் ஒரு இயக்கத்துல சேர்றது, அதுல வெறுப்பு வந்தவொன்னா வேற ஒரு இயக்கம், அதுல வெறுப்பு வந்தவொன்னா வேற ஒரு இயக்கம். கடைசியில என்ன ஆயிரும், இயக்கமே கூடாது, இயக்கம் தான் சமுதாயத்தை என்ன செஞ்சிருக்குது, கெடுத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான முடிவுல போயிடறான். பாத்தீங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த கவலையெல்லாம் நிலையான கவலையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போகும். அதே நேரம் குடும்ப ரீதியான கவலை இருக்கு பாத்தீங்களா. கணவனுக்கு மனைவியை பிடிக்கல,
மனைவிக்கு கணவனை பிடிக்கல, நாம விடுபட முடியணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சா கூட டக்குன்னு அது நடக்காது. மார்க்கத்துல கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு, இன்னைக்கு எனக்கு மனைவியை பிடிக்கலன்னு வைங்களேன், நாளைக்கே உடனே என்னை தலாக் பண்ணிக்கோ அப்படின்னு இஸ்லாம் சொல்லுமானா அப்படியெல்லாம் சொல்லல. தலாக் பண்றதுக்கு பலவிதமான சருத்துகள் வச்சிருக்குல்ல. என்னுடைய மனைவியினுடைய நடவடிக்கை எனக்கு கவலை தருது, அல்லது ஒரு கணவனுடைய நடவடிக்கை மனைவிக்கு கவலை தருதுன்னு சொன்னா உடனடியா எந்த ஜமாத்தாவது தலாக்கு கொடுப்பாங்களா? அதையும் போட்டு ஜப்பு மாதிரி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. விடுபட முடியாது டக்குன்னு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அதை போட்டு நாளை போட்டு நீட்டி 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 கடைசியில் என்ன செய்வாங்கன்னா தலாக்கோ குலா தலாக்கோ கொடுப்பாங்க. அப்பவும் நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்காது. ஏன்னா நம்ம பெத்த புள்ள இருக்கும்ல, நம்ம குழந்தைக்காக வேண்டி சேர்ந்து வாழலாம்னு சில பேர் சொல்லுவாங்க. உனக்கு மனைவி தானே பிடிக்கல, குழந்தைக்காக வேண்டியாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல, இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா அம்மாவுக்காக வேண்டி விட்டு கொடுத்து போலாம்ல, நம்ம குடும்பத்துக்காக வேண்டி விட்டு கொடுத்து போலாம்ல. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப ரீதியான கவலை இருக்குது பாத்தீங்களா, அது விடுபடவே முடியாது. நம்மளுக்கு சொல்ல போனா ரொம்ப ரொம்ப என்ன ஜப்பு மாதிரி இழுக்கும். அதே மாதிரி தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில கவலை வந்துருச்சுன்னு வைங்களா, பொண்டாட்டியாவது தலாக் பண்ணலாம், கணவனையாவது நம்ம குலா தலாக் பண்ணிடலாம். இப்ப என்னுடைய மகனாக எனக்கு கவலை வருதுன்னு வைங்களேன், என்னுடைய மகனை நான் இன்றிலிருந்து தலாக் செய்கிறேன்னு சொல்லவா முடியும்? விடுபட முடியாதுல்ல. அதே மாதிரி மகனுக்கு தகப்பனை பிடிக்கல, என்னுடைய தகப்பனை நான் தலாக் செய்கிறேன்னு விடுபட முடியுமா? அப்படியெல்லாம் விடுபட முடியாதுல்ல. அப்ப இந்த குடும்ப ரீதியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணாதுன்னா சொல்ல போனா இது புலிவால பிடிச்ச மாதிரி தான். புலிவால பிடிச்சாச்சு டக்குன்னு விட்டா என்ன செய்யும், நம்மள தான் திருப்பி கிடைக்கும். அந்த மாதிரிதான் இந்த குடும்ப ரீதியில ஒரு மனிதனுக்கு அந்த திருப்தி மன அமைதி கிடைக்கலன்னு வைங்களேன். அதாவது அல்லாவே என்ன சொல்றான்னா, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்க வாழ்வு எது? சொர்க்க வாழ்வு எது? இல்லறம் தான். கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு இணைப்பு இருக்கு பாத்தீங்களா, திருமணம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதே என்னதான்? திருமண வாழ்க்கை தான். அதே நேரம் உலகத்திலேயே ஒரு நரகத்தை நீங்க பார்க்கறதா இருந்தாலும் அதைவே பார்க்கலாம். நம்முடைய அணுகுமுறையை பொறுத்துதான். கணவன் மனைவி இணக்கமாக இருந்தா அந்த மாதிரியான ஒரு இன்பம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வே அப்படித்தான் சொல்றான் குர்ஆன்ல. திருமணத்தை பத்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றான்? லி தஸ்குனு இலைஹாங்கறான். எதுக்காக வேண்டி திருமணம்? உங்களுடைய மனம் அமைதி அடைய வேண்டும், மனம் கவலைப்படக்கூடாது. அப்போ ஒரு ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், திருமணம்ங்கிறது எதுக்கு தான்? நாம கவலைப்படவே கூடாது. வெளியே ஒரு கவலை ஏற்பட்டா கூட, இப்போ ஒருத்தன் வேலைக்கு போறான், முதலாளி திட்டுவான், திட்டத்தானே செய்வான், அந்த கவலையோட அவன் வீட்டுக்குள்ள வருவான். அரவணைக்கக்கூடிய ஆளா யார் இருக்கணும்னா மனைவி தான் இருக்கணும். அதே மாதிரி மனைவிக்கு கவலை ஏற்படுது, அவங்க யார்கிட்ட சொல்லணும்? பக்கத்து வீட்டுல கால் பண்ணி பாத்திமா பீவி மைமூனா பீவி கால் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். யார்கிட்ட சொல்லணும்? புருஷன்ட்ட தானே முதல்ல சொல்லணும். மனசு அவங்களுக்கு வரல, மனசு அவங்களுக்கு வரலன்னா நீ அத மாதிரி நடக்கலன்னு தான் அர்த்தம். இப்படி நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். ஒண்ணு இல்லை, இப்ப நீங்க டூர் போறீங்க, யாரு கூட டூர் போறது உங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும்? பெருநாள் டூர் போறீங்கல்ல, இந்த வேணா கிளம்புவாங்கன்னு 2 நாள் தான் இருக்குது, 2-3 நாள் தான் இருக்கு. யாராவது பொண்டாட்டியை கூட்டு போறது பார்த்துருக்கீங்களா? நான் பொண்டாட்டியோட அப்படி அது ஒரு ஜாலியா நம்ம அப்படித்தானே நம்ம கிளம்புறோம். பெருநாள் முடிஞ்ச உடனே நான் கொடைக்கானல் போறோம், ஊட்டிக்கு போறோம், சென்னைக்கு போறோம். யாரு கூட போறான்னா அவங்க கூட ஒரு 4 நண்பன் இருப்பான், அவ்வளவுதான். அவனுக்கு அங்க கிடைக்கக்கூடிய அந்த ஜாலி இருக்குது பாத்தீங்களா, அது குடும்பத்துல கிடைக்கல. நியாயப்பிரகாரம் பாத்தீங்கன்னா நான் என் மனைவியோட போறதுல தான் எனக்கு ஜாலியா இருக்கணும், கணவனோட போறதுல தான் மனைவிக்கு ஜாலியா இருக்கணும். 2 கேஸும் அப்படி இல்லை. 2 பேரும் அப்படி இருக்கிறாங்களா? நான் சொல்றது ஒரு புறத்துல மட்டும் இல்ல. இந்த சைடு பார்த்தாலும் இவங்களுக்கு நிம்மதி இல்லை, அந்த சைடு பார்த்தாலும் அவங்களுக்கு நிம்மதி இல்லை. அப்ப காரணம் என்ன? இதான் சொல்றேன், உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு நரக வாழ்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்வு தான். கவலைகளை எப்படி நீக்கிறது, பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றது,
அல்லது அந்த பிரச்சனைகளை எப்படி சகித்துக் கொள்றது அப்படின்னு தெரியலன்னு சொன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த நிம்மதியும் என்ன செஞ்சு போயிடும், கெட்டே போயிடும். தேவையில்லாம புதகுலியில கொண்டு போய் நம்மளை தள்ளிட்டாங்க. இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய ஆளை நீங்க கேள்விப்படத்தானே செய்றீங்க. எதை நம்மளை தலை எழுத்து ஒன்ன கட்டி நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இருக்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாழ்றது. இன்னைக்கு பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்கிறது, எல்லாம் வந்து அந்த மேலோட்டமா தான் இருக்கே தவிர உள்ளபூர்வமாக ஒரு இணக்கம் என்ன செய்யல, அப்படியெல்லாம் ஏற்படுற மாதிரி இன்றைய சமூகத்தினுடைய நிலவரம் கிடையாது. இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? இது மாதிரியான பிரச்சனை வரத்தானே செய்து உங்களுடைய வாழ்க்கையில. இதை நீங்க வந்து எப்படி எதிர்கொள்ற? இந்த பாடத்தை நம்ம என்ன செய்யறது இல்ல, நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதும் இல்லை. நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். குடும்பத்துல மகிழ்ச்சி வேணுமா, குடும்பத்துல வந்து நிம்மதி வேணுமா, ரெண்டே ரெண்டு தான் அடிப்படை. இதை தாண்டி நம்ம சொல்ல போறதால விளக்க வரதான். ரெண்டு தான் அடிப்படை. என்ன அடிப்படை? ஒன்னு உடலியல், இன்னொன்னு உளவியல். ஒரு ஆணுடைய உடலியல் என்ன, ஆணுடைய உளவியல் என்ன, இத வந்து ஒரு பெண் வந்து அவசியமா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய உடலியல் என்ன, உளவியல் என்ன, இதை என்ன செஞ்சிருக்கணும், ஒரு ஆணும் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம நீங்க 5 வருஷம் காதலிச்சாலும் சரிதான், வாழ்க்கை இனிக்குமா? அது இன்னைக்கு கற்பனை உலகம் வந்து அப்படி நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறது. ஒரு 5 வருஷம் நம்ம காதலிச்சா நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஜாலியா அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், இப்படி எல்லாம் நினைக்கிறாங்களா இல்லையா? காதல் திருமணம் செஞ்சவன் அப்ப ஏன் போய் கோர்ட்டுல நிக்கிறாங்க? இவங்க பெற்றோரால திருமணம் செஞ்சவங்க, சரி இவங்களுக்கு மத்தியில சண்டை ஒரு ஈர்ப்பு இல்லை, சரி நீங்க தான் 5 வருஷம் காதலிச்சீங்கள. அம்மா அப்பா பார்த்து கொடுத்த திருமணம் ரொம்ப நாளா நீடிக்குது, நடைமுறையில நான் சொல்றேன். ஆனா இந்த காதல் பேரால திருமணம் செய்யறாங்க பாத்தீங்களா, பெற்றோரையே உதறி தள்ளிட்டு. ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இதை முக்கியமாக இளைய சமுதாயத்தவர்கள் என்ன செய்யணும், திருமணமானவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய போதனைகளும் இருக்கிறது. திருமணம் ஆவதற்கு தயாரா இருப்பீங்க பாத்தீங்களா, இளம்பெண்கள் கூட இருப்பீங்க, அவங்க எல்லாம் நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க. திருமணத்துக்கு முன்னாடி 2 விஷயத்தை நீங்க அடிப்படையில படிக்கணும். ஆம்பளைனா யாருன்னு படிக்கணும். ஆம்பளைனா யாரு அப்படின்னு ஒரு பொம்பளை படிக்கணும், பொம்பளைனா யாருங்கிறது ஆம்பளை படிக்கணும். இருக்கா இல்லையா? இது படிக்காம நம்ம உள்ள நுழைஞ்சிட்டோம்னா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம என்ன செஞ்சிருவோம், நம்ம தடுமாறிடுவோம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த பேஸ்புக்ல எல்லாம் ஒரு இது போட்டு விட்டாங்கல்ல, ஏதோ உதவித்தொகை அப்படிங்கிற அடிப்படையில் போட்டு விட்டுருக்குறாங்க. பார்த்தீங்களா அந்த வீடியோ? அது ஊர் மறந்துட்டேன் நான். 2 குழந்தை இருக்குது அந்த பிள்ளை, வயசு 24, தலாக்கு. எனக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்குன்னு உதவி கேட்டிருக்கு. அதை வந்து ஒரு ஜமாத்துக்காரன் என்ன பண்றான், அதை வந்து வீடியோ எடுத்து அவன் வந்து அந்த விளம்பரத்துல என்ன பண்ணணும்னா அந்த பெண்ணுடைய வறுமையவாவது சொல்லணும். அதை விட்டு போட்டு நீ உங்களுக்கு எதனால தலாக் ஏற்பட்டதுன்னு காரணத்தை கேட்டுட்டு இருக்கான். எந்த அளவுக்கு அறிவாளியா இருக்கான்னு பாருங்க. தலாக்கினுடைய காரணத்தை வந்து பொதுப்படையா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உதவி வாங்கி தர்றான்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா இப்படி எல்லாம் போட்டு விசாரணை பண்றாங்க. அந்த மார்க்கத்திலே அது தவறானது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, 24 வயசுங்கிறது என்ன வயசு? அது வாழ வேண்டிய வயசுல 2 குழந்தைக்கு தாயாவி விவாகரத்துல இருக்கிற பாருங்க, பர்தா போட்டுக்கிட்டு. அப்ப காரணம் என்ன? இது சும்மா தேவையில்லாம இந்த காதலுங்கிற பேர்ல இதெல்லாம் ஒரு ஈர்ப்பு தான். அழகுங்கிறதெல்லாம் ஒரு ஈர்ப்பு தானே தவிர அதே அப்படி நீடிச்சுக்கிட்டா கிடக்கும் அப்படியெல்லாம் இருக்காது இல்ல. திருமணத்துக்கு முன்னாடி 1000 கவிதை எழுதுவான் வருஷத்துக்கு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம், திருமணத்துக்கு முன்னாடி காதலுங்கிற பேர்ல வாரத்துக்கு 7 கவிதை எழுதுவாங்க. திருமணம் ஆனதுக்கு பின்னாடி வருஷத்துக்கு 2 கவிதை கூட எழுத மாட்டோம். இப்படி யாராவது எழுதுறாங்களா? அப்படி எந்த புருஷனாவது பொண்டாட்டியை பத்தி கவிதை எழுதிட்டு இருக்கிறா? அல்ல வந்து மனைவி கணவனை பத்தி கவிதை. இதெல்லாம் சும்மா ஒரு போலி. ஆகாய தாமரை அருகில் வந்ததே, இப்படி எல்லாம் நம்மளுக்கு இப்படி ரசனையா தெரியும். அந்த தாமரை பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அது விசச்செடியா ஆகாய தாமரையான தெரியும். விளங்குதுங்களா? இதெல்லாம் வந்து போலியானது. அதனாலதான் மார்க்கத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கமே என்ன செய்யுது,
முதல்ல இந்த பக்குவத்தை வளர்த்திக்கிங்க. வாழ்க்கையை ஆரம்பிச்சு போட்டு நிம்மதி இல்லை, அல்லாஹ் வந்து எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தனா, அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் அதற்கான வழிமுறையை சொல்லி கொடுக்கிறான். இப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிறான். இந்த மணமகனை தேர்வு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கிறான். இந்த மணமகளை தேர்வு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கிறான். நீ கேட்கல, நீ படிக்கவே இல்லையே, அப்ப பிரச்சனை வரத்தான் செய்யும். இன்னும் சில பேர் நல்ல சாலிகான ஒரு பெண்ணா பாரு, சண்டையே போடக்கூடாது. எப்படி சாலிகான பெண்ணா வேணுமா, சண்டையே போடக்கூடாது. அப்படின்னா உனக்கு கல்யாணம்லாம் ஆகாது, அது தேவையே இல்லை. சண்டை இல்லாத ஒரு கணவன் மனைவி இருப்பாங்களா? அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, வெளி உலகத்துல கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர, அவங்க வீட்டுக்குள்ள உங்க அம்மா அத்தா எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் நீங்களும் இருக்க போறீங்க. உங்க அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் வீட்டுல எப்படி இருக்கிறாங்க, இப்படித்தான் நீங்க இருப்பீங்க. நீங்க வித்தியாசமா பிரம்மாண்டமா நினைச்சு, அதாவது போகும்போதே பெரிய எதிர்பார்ப்போட போறது, அப்படியெல்லாம் போகவே கூடாது. போகும்போதே என்ன செய்யணும், இவங்க இந்த தன்மையில தான் இருப்பாங்க, இவங்க இந்த தன்மையில தான் இருப்பாங்க, இப்படித்தான் போனமே தவிர பெரிய கற்பனையில எல்லாம் போய் நுழைஞ்சோன்னு வைங்களேன், வாழ்க்கை வெறுத்தே போயிடும். கடைசியில் நீங்களும் வாளாவட்டி மாதிரி என்ன செய்யணும், 24 வயசுல போன வாரம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த நிலைமைக்கு வந்துருவீங்க. இதை முதல்ல என்ன செய்யணும், அந்த வாலிபர்களும் இதை கருத்துல வைக்கணும், இளம்பெண்களும் கருத்துல வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மனைவியர்கள் இருந்தாங்க. அவர்களே பலவிதமான கவலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதான் செஞ்சாங்க. அவங்க இறை தூதர் தான், இறை தூதராக இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை வரலையா? பிரச்சனை பண்ணக்கூடாத ஒரு நபர் யாருன்னா நபிகள் நாயகம் தானே. அவங்க வாழ்க்கையிலேயும் பிரச்சனை வரத்தானே செஞ்சது, கவலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படத்தானே செஞ்சது. அதையெல்லாம் எப்படி சமாளிச்சுக்கிட்டு போனாங்க? ஒரு படகு மாதிரி தான். படகுல வந்து இந்த சைடு கொஞ்சம் பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் இப்படி போகும், அதுக்கப்புறம் இப்படி போகும். ஒரேடியா ஒரு சைடு போட்டு அழுத்திட்டீங்கன்னு வைங்களேன், அப்படி மொத்தமா தலைகீழ விழுந்துறாங்க. அப்படி சமாளிச்சு போனீங்கன்னா அழகா மெதுவா என்ன செய்யுது, ஓடையில ஒரு அப்படின்னு படிக்கலாம் செய்யறாங்கல்ல ஓடத்தை பத்தி, அந்த மாதிரி அழகா அப்படி மெதுவா இப்படி இறங்கும் போது இங்கு உள்ளால் இப்படி வருவார், இப்படி இறங்கும் போது இங்கு உள்ளால் இப்படி வருவார். இப்படித்தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குமே தவிர, இப்படிதான் போகணுமே தவிர, மற்றபடி நம்ம பெரிய கற்பனையில போயெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளுடைய மன நிம்மதியெல்லாம் தொலைச்சிடவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்க வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருக்கிறாங்க. இன்னொரு மனைவி இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கணவர் தானே. இவங்களுக்கும் கணவர் நபிகள் நாயகம் தான், அவங்களுக்கும் கணவர் நபிகள் நாயகம் தான். அவங்களுக்கு என்னன்னா, நம்மளுடைய புருஷனுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து விடணுமே அப்படிங்கிற அடிப்படையில ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அன்னைக்குள்ள அந்த மண் சட்டி சாப்பாடெல்லாம் வச்சு, இதை போய் நீங்க வந்து நபிகள் நாயகத்துக்கு கொடுத்துருங்க, அதாவது என்னுடைய கணவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் எங்க இருப்பாங்கிறது தெரியாது இல்ல, பள்ளிவாசல கூட இருக்கலாம், அல்லது வெளியே கூட உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். டைம் ஆயிருச்சு, இந்த டிஃபனை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடுறாங்க. இவங்க நபிகள் நாயகம் அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல இருக்கிறாங்க. போய் டிஃபனை கொடுக்குறாங்க. யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த டிஃபனை கொண்டு போய் இப்படி கொடுக்க போறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, நான் இப்படி தட்டி விட்டா என்ன ஆகுது, மைக்கு அங்க போய் கிடக்கும், அப்படித்தானே கிடக்கணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. ஏன்னா என் வீட்டில் இருக்கார், என் புருஷனை எனக்கு கவனிக்க தெரியாதா, அந்த ஆத்திரம் அவங்களுக்கு வரத்தானே செய்யும். அவங்க ஸைனப் கொடுத்து விட்டதான் சொல்றாங்க, ஸைனபும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான், அது அவங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. என் புருஷன் என் வீட்டில் இருக்கும்போது நான் சோறு கொடுப்பேன், இதெல்லாம் அவங்க சொல்லலை. ஆனா அதை அந்த மாதிரியான ஒரு தோரணையில தான் என்ன செய்யறாங்க, வந்து படார்னு தள்ளி விடுறாங்க. பாத்திரமும் உடைஞ்சு போய் சாப்பாடும் கீழே கெட்டு போச்சு. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய கவலையா இருக்கும். இத்தனைக்கு அவங்க இறை தூதர் தானே. சரி, இப்படி வந்து உங்களுடைய மனைவி நடந்தாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை நான் என்ன பண்ணுவேன்?
மூதேவி தொலைஞ்சு போயிடுவேன். இப்படிதான் நம்ம பேசுவோம். அல்லது உடனடியாக அடிக்க போயிடும். என்ன நினைச்சுக்கிட்ட, எல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு இப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல, உனக்கு பிடிக்கலன்னா பேசாம அமைதியா இருக்க வேண்டியதானே, திருப்பி கொண்டு போக சொல்ல வேண்டியதானே, என்னதுக்கு தட்டி விடுற, கேட்பமா இல்லையா? அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கோபம் வரத்தானே செஞ்சது. சந்தோஷமா அவர் இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கும் கோபம் வந்தது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, அதெல்லாம் வெளிப்படுத்தவே இல்லை. வெளிப்படுத்தாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களே துறப்பா எடுத்துட்டு போய் அதெல்லாம் கூட்டுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிக்கிறாங்க, கீழே கிடக்குது, பணியாளர் இப்படி நிக்கிறாரு. நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் நீங்க இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இவங்களுடைய கணவர் அதெல்லாம் மொத்தமா அப்படி கூட்டி அதுக்கப்புறம் அதை ஓரமா கொண்டு வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் இருக்காங்க. அங்க போய் வேற ஒரு பாத்திரம் எடுத்து கொண்டு வந்து இந்த பணியாளர்கிட்ட கொடுத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, காரத் உம்முக்கும், உங்க அம்மா ரொம்ப ரோசக்காரங்களா இருக்காங்க. அம்மான்னு அவங்க யாரை சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர். ஏன்னா அவங்க உம்முல் முஃமினீன் தானே. உங்க அம்மா ரொம்ப ரோசக்காரங்களா இருக்காங்க, நீ இந்த பாத்திரத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிரு, ஜெயினப்ட கொடுத்துரு. இது ஒரு சம்பவங்க. இந்த ஹதீஸை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் நடைபெற்ற சம்பவம். 5225 புகாரில இருக்கிற. நல்லா யோசிச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவர் அப்படிங்கிற முறையில அவங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் அவங்க நினைச்சா 4 அடி அடிக்கலாம். ஆனா நபிகள் நாயகம் அந்த இடத்துல கூட என்னத்தை பாக்குறாங்க, ஒரு மனிதனுடைய இயல்பான தன்மையை பார்க்கறாங்க பாருங்க. அதுக்கு தான் நான் எடுத்தவொன்னு சொன்னேன், ஒண்ணு உளவியல கரெக்டா புரியணும், உடலியல கரெக்டா புரியணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இவங்க செஞ்சது தப்பு தான். யார் செஞ்சது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செஞ்சது தப்பு தான். ஆனா அந்த தப்புக்கு காரணம் யாரு? எந்த ஒரு மனைவிக்கு அப்படி கோபம் வரத்தான் செய்யும். ஏன்னா நானே அவங்க வீட்டில் தான் இருக்கிறேன். இது ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செஞ்ச தப்பு. அவங்க வேணும்னு இங்க கொடுத்துள்ள, அவங்க அறியாமையில தான் அப்படி கொடுத்து விட்டுருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிந்திக்கிறாங்க. எப்படி சிந்திக்கிறாங்க, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தாம என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் இதை சிந்திச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒண்ணுமே செய்ய கிடையாது. இதெல்லாம் நம்ம எல்லாம் இப்படி நடக்கவே மாட்டோம். நல்லா விளங்கிக்கணும். 1000 கெட்ட வார்த்தை வந்திருக்கான். இதே அம்மா இருந்தான்னு வைங்களேன், அந்த மூதேவி முதல்ல அடிச்சு துரத்துறா, அம்மா வீட்டை துரத்துறா, உனக்கு வேற ஒரு பொண்ணு நான் பாக்குறேன் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அது என்ன வீட்டுக்கு அடங்காது ஊருக்கு அடங்காத ஒரு மூதேவி, சோத்தையில கீழே தள்ளி விட்டுருக்கிற சனியை வெளியே அனுப்பு, இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி நடைமுறையில அப்படித்தானே இருக்குது. அதாவது நல்லா விளங்கின பெண்கள் நினைத்தால் உங்கள் குடும்பத்தை நூலகமாக மாற்றலாம். பெண்கள் நினைத்தால் உங்கள் குடும்பத்தை சண்டையிடும் சந்தை கடையாக மாற்றலாம். அறிவுரையெல்லாம் கரெக்டா சொல்லணும். இது மாதிரியான பிரச்சனைகள் நேரத்தில் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்க கூடாது, அறிவுக்கு இடம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? ஆனா இன்னைக்கு போகும்போது என்ன, திருமணத்துக்கு ரெடி பண்ணி பொண்ணை அனுப்பும் போதே என்ன சொல்றது, புள்ளைட்ட நல்ல எச்சரிக்கையா இருக்கு, எப்படியாவது அந்த மாமியாவுடைய இடுப்பு சாவி உங்க கையில வந்துடணும், கவனமா இருக்கு அப்படிங்கிறது. போகும்போதே இப்படி சொல்லி அனுப்புறது. மாமியாரோட இடுப்பு சாவி இருக்குல்ல, எப்படியாவது ஒரு மாசத்துலயாவது அந்த சாவி உங்க கையில வந்துடணும், நீ தான் அந்த இடத்துல. இப்படி சொல்லி விட்டா என்ன, போகும்போதே மாமியாவை எங்கடா அடிக்கிறது, நுழையும் போதே நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு இப்படி சொல்லி அனுப்பிட்டு இப்படி இல்லை நீ பண்ணிட்டு இருக்கிற, நீ அவள் அங்க அடங்காத இங்க, இப்படிதானே அனுப்புறாங்க. நீங்க எப்படி நடக்கணும், மாமியாவே சாவி கொடுக்கிற மாதிரி நடங்கன்னு அப்படில சொல்லி ஒண்ணும், சாவியை நீ புடுங்குற மாதிரி நடனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. மாமியார்ட்ட எப்படி இருக்கணும், மாமனார்ட்ட எப்படி இருக்கணும். நானும் இப்ப அம்மாவும் பிள்ளையும் சண்டை வரத்தானே செய்யுது, அந்த மாதிரி அவங்களுடைய அம்மாவும் சில நேரம் சண்டை போடலாம். அந்த நேரத்தில் நீ எப்படி நடக்கிறது, விலைக்கு கொடுக்கணும் இல்ல. மருமகள் தான் உன்னை சொல்றாங்க. மருமகள்னா என்னது, மகளுக்கு அடுத்தவள்னு அர்த்தம்.
மருமகள்ங்கிற பேரை வந்து நீ கரெக்டா காப்பாற்றணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க மக மாதிரி தான் நீ போற. மக அந்த அம்மாவுக்கு என்னவெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி நீ என்ன செய்ய, சேவை செய்ய, அப்படி இப்படி இல்ல சொல்லி அனுப்பணும். நாம அந்த மாதிரியான அறிவுரையெல்லாம் நம்ம சொல்றதே கிடையாது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய நடவடிக்கையில இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த கோபம் நியாயம்தான், செஞ்ச காரிய தப்பு. ஏன்னா அது வீண்வரையம் பண்றதுதான். அது இப்படி கோபத்தை காட்டக்கூடாது இல்ல, அதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு விளங்கும். பிரச்சனை நேரத்தில் ஹதீஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம இப்படி தப்பா விளங்கி வச்சிருக்கிறோம். புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில பிரச்சனை, நீங்க அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு கால ரசூலுல்லாஹ்னா நீங்க ஒரு ஹதீஸ் சொல்லுவீங்க, அவ 7 ஹதீஸை சொல்லுவா. அங்க ஹதீஸ் எல்லாம் எடுபடாது. இப்ப நம்ம சொல்லலாம் ஹதீஸ, சண்டை வர்ற நேரத்தில் நீங்க குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொன்னாலும் சரி, ஹதீஸை சொன்னாலும் சரி, அவன் என்ன பண்ணுவா, நீ என்ன இந்த ஹதீஸ்ல எப்படி நீ இப்படியா நடக்கிற, என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி வந்து இப்படித்தான் பேசுமா. அந்த ரூட் அப்படி மாறி போகுமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு 4 ஹதீஸ் சொல்லியிருக்க வேண்டியதானே. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு ஹதீஸுங்கிற அடிப்படையில் 4 ஹதீஸ் சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்லல? கணவனா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நடந்து காட்டினாங்க அவங்க. நான் ஒரு கணவன், நான் கணவன் என்ற அடிப்படையில் நான் எப்படி நடக்கணும் நடந்து காட்டினாங்கல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்ன, பாத்திரத்தை கொடுத்து விட்டாங்கல்ல, உடஞ்ச பாத்திரத்தை அவங்க தூக்கிட்டு போய் அங்க கொடுத்தாங்கன்னு வைங்களேன், கடைசியில் அங்க புயல் கிளம்பிடும். ஏன் பிடிக்கலன்னு அப்படி கொடுத்து விட வேண்டியதானே. என் வீட்டு பாத்திரத்தை உடைப்பாலோ இப்படி எல்லாம் கேட்பாங்கல்ல, அந்த கோபம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதாவது ஒரு மனைவியால் நபிகள் நாயகத்துக்கு ஏற்பட்ட கவலை ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கையால் இன்னொரு மனைவிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. எவ்வளவு கவனமா இருந்திருக்கிறாங்க பாத்தீங்களா. அப்ப அவங்களும் என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நடந்த மாதிரியே தெரியக்கூடாது. அதுக்காக என்ன பண்றாங்க, அவங்க கொடுத்த பாத்திரத்தை விட இன்னும் சிறந்த பாத்திரத்தை கொடுத்து கொண்டு ஜெய்னப்ட கொடுத்துருங்க. வாங்கும் போது அவங்க என்ன பார்ப்பாங்க, நம்ம கொடுத்து விட்ட சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கு போல இருக்குது, புது டிஃபனே வந்திருக்கு, அப்படித்தானே அவங்க நினைப்பாங்க. எப்படி நடந்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பிரச்சனை நேரத்தில் இந்த மாதிரி நடக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நடைமுறையால வெளிப்படுத்தி காட்டினாங்களே இல்லையா. அதனால தானே அல்லாஹ் சொல்றான், லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி அப்புறம் உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்குது. இந்த பாடத்தை நீ எந்த ஆன்மீகவாதியையும் பார்க்க இயலாது. ஆன்மீகவாதியினுடைய குடும்ப விஷயத்தை மறைச்சு வச்சுக்கன்னு அவன் சொல்லுவான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை யாரு முன்னாடி நீ படிக்கலாம். சின்ன குழந்தைய உட்கார வச்சு படிக்கலாம். என்ன குழந்தைய வச்சிருந்தீங்க இப்படி பண்றீங்க, இப்படி எல்லாம் படிக்கலாமா, ரொம்ப மோசமாவல இருக்குது அப்படி சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய வயதானவர்களை வைத்தும் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு சொல்லலாம். ஆண்களையும் பெண்களையும் இணைச்சு வச்சு சொல்லலாம். எந்த சபையிலையும் சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. அப்ப அல்லாஹ் தன்னை வந்து முன்மாதிரின்னு சொன்ன காரணத்தினால நம்மளை பத்தி 4 பேர் பார்ப்பாங்களே, அப்ப நாம அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணுமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் இப்படி நடந்து காட்டினாங்க. இன்னொரு காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல நல்லா அடிச்சு உதச்சு விட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க சொல்லுக்கு அதுவே மாற்றமாயிரும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, இஸ்தௌசு பின்னிசாயி ஹைரா, பெண்களுடைய விஷயத்துல, பெண்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்றது மனைவியனுடைய விஷயத்துல நீங்கள் நலவையே நாடுங்கள். ஒரு புருஷன் மனைவிக்கு நல்லதை மட்டும்தான் நாடணும். கெட்டதை நான்னா அவன் புருஷனே கிடையாது. நல்ல விளைஞன இது வந்து ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்றதுங்கிற தோரணையில மட்டும்தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மனைவியினுடைய கடமைகள், மனைவிகள் செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாம் அது 2வது. இந்த பாயிண்ட முடிச்சுட்டு தான் நம்ம அதுல போனோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, பெண்களுடைய விஷயத்தை நீங்க நல்லதே பண்ணுங்க. பெண்கள்னா மனைவியனுடைய விஷயத்துல. காரணம் என்ன, இன்னல் மர்அத ஹுலிகத் மின் திலாஇன், மனைவியர்கள் இருக்கிறாங்கல்ல பெண்கள், எதுல இருந்து படைக்கப்பட்டாங்க, எதுல இருந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க. இதுல நம்மளுக்கு ஒரு சந்தேகமும் வரும். விலா எலும்பிலிருந்து மனைவி படைக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, இப்ப நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றேன், தலாக் விட்டாச்சு,
அவ வேற ஒரு புருஷனை என்ன செய்யறா, வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்றா. இப்ப எந்த எலும்புலேருந்து படைக்கப்பட்டாங்க? இப்படி ஒரு மாற்றார் உங்கள்ட்ட கேள்வி கேட்டான்னு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன்னா இந்த கேள்வியை அந்த ஹதீஸ் தானே எழுப்புது. விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாங்கன்னா எந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க? ஒரு வருஷமா இந்த புருஷனோட இருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த புருஷனோட போனாங்கன்னா அப்ப அந்த ஹதீஸே முரண்பாடு அவளுக்கு விளக்கம் சொல்ல முடியாத மாதிரி தானே இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அர்த்தத்தில் அதை சொன்னாங்க? உதாரணமா பார்த்தீங்கன்னா, மனிதனை மண்ணால் படைத்தோன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்ல, குர்ஆன்ல தான் இருக்குது. இப்ப நம்ம என்ன மண்ணாலே படைக்கப்பட்டிருக்கிறோம்? இல்ல பெற்றோர்கள் மூலமாக நம்ம பிறந்தோமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களை படைக்கும் போது அவருடைய மனைவி அல்லாஹ் என்ன பண்ணா, அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து படைச்சானே தவிர எல்லாத்தினுடைய மனைவியும் அப்படித்தான் படைச்சானதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. விளங்குதா உங்களுக்கு? அதனால அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை நம்ம சரியான முறையில் புரிந்து கொள்ளணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? பெண்கள் என்பவர்கள், மனைவியர்கள் என்பவர்கள் விலா எலும்பால் படைக்கப்பட்டார்கள்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வயின் ஆவஜ ஷையுன் ஃபில் லிலாஇ அலாஹு வயின் தஹபத் துகீமஹு கஸ்ரதஹு வயின் தரக்துஹு லம் யஜல் ஆவஜ ஃபஸ்து பின் நிசாயி ஹைரா. அத இந்த விலா எலும்பை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாங்க? விலா எலும்புங்கிறது வளைஞ்சு இருக்குது. அந்த வளைஞ்சு இருக்குது இல்ல, அப்படியே விட்டுட்டா ஒரேடியா வளைஞ்சு போயிடும். அப்ப நீ என்ன பண்ணணும்? அது உள்ள வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது லேசா அப்படி நிமித்திக்கிட்டு இருக்கணும். நம்மளுக்கு தெரியுது உள்ள அப்படி வளையுதுன்னு தெரியுது, லேசா நிமித்தணும். நிமித்துறோங்கிற வேலை நிமித்திட்டீங்கன்னா மொத்தமா உடஞ்சு போயிடும். உடஞ்சிருமில்ல அது. அதனாலதான் ஏன்னா ரசூலுல்லாஹ் நினைச்சா இப்ப கையை சொல்லியிருக்கிறான் உதாரணமா, மனைவியர் கையின் மூலம் படைக்கப்பட்டார்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் விலா எலும்பை ஏன் சொல்றாங்க? சொல்றது காரணம் என்ன? அறிவியல் ரீதியாக நீங்க பார்த்தா கூட இப்ப நம்ம இதயம்னு சொல்றோம்ல, அது எங்க இருக்குது? இந்த விலா எலும்புக்கு உள்ளதான் இருக்கு. இன்னொரு பொருளும் இருக்கிறது. என்ன பொருள்? கல்லீரல் எங்க இருக்கு? எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. இந்த கல்லீரலும் இதயமும் செயல்படுது பாத்தீங்களா? அது செயல்படுவதற்கே அடிப்படையான காரணம் என்னன்னா, இந்த விலா எலும்பு வளைஞ்ச மாதிரி இருக்கிறதுனால அது செயல்படுது. நேரா இருந்துச்சுன்னு வைங்களேன், செயல்படாது. அப்ப இதனுடைய பாதுகாப்பு இருக்குல்ல, இதயத்தினுடைய பாதுகாப்பு, கல்லீரலுடைய பாதுகாப்பு அந்த விலா எலும்பு வளைஞ்ச வடிவத்தில் இருக்கிறனாலதான் காத்து என்ன செய்யுது, நம்ம மூச்சை இழுக்கிறோம் அதெல்லாம் விடுறோம் பாத்தீங்களா, வளைஞ்சு இருக்கிறனாலதான். அதுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. அதாவது அந்த ஈரல் கல்லீரல் இருக்குல்ல, உள்ள இருக்குல்ல, அந்த பொருளை கணவன் மாதிரியும் விலா எலும்ப மனைவி மாதிரியும் சொல்லி, நீ எப்படி நடக்கணும் கணவன்ட்ட? விலா எலும்பு மாதிரி. எப்படி அந்த விலா எலும்பு அவனுடைய இதயத்தை காப்பாத்துதோ, எப்படி அவனுடைய விலா எலும்பு அந்த உன்னுடைய விலா எலும்பு கல்லீரலை காப்பாத்துதோ, அதே மாதிரி மனைவியர்கள் என்ன செய்யணும்? கணவனுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கணும், பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அப்படிங்கிற அர்த்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூட சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதனால நம்ம நல்ல இது ஏன் நம்ம சொல்ல வரோன்னு கேட்ட, ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி நடந்தாங்க? அவங்க இப்படி நடக்கிறதுக்கு மூல காரணம் அவங்க இப்படி சொல்லி இருக்கிறாங்கல்ல. விலா எலும்புன்னு ரசூலுல்லாஹ்வே சொன்ன காரணத்தினால என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது, நான் இப்படி நடந்து காட்டுறேன். நடந்து காட்டினாங்களே இல்லையா? இந்த ஹதீஸ பத்தி நிறைய இமாம்கள் விளக்கம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமா இப்னு ஹஜர் அப்படிங்கிற இமாம் சொல்றாரு பாருங்க, வஃபீஹில் இஸாரத்து அன் தபிஅன் நிஸாஉ ஃபீஹி இவஜுன். அதாவது இந்த ஹதீஸின் மூலம் நபிகள் நாயகம் அவர்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி? பெண்களினுடைய இயல்பு இருக்குல்ல, அது கோணல் வடிவத்தில் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பமன் அராத அன் தக்வீமுஹுன்ன அலா தபஅர் ரிஜாலி லம் யஸ்ததே. எந்த கணவனாவது மனைவியை தன்னுடைய இஷ்டத்துக்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த சக்தியே இருக்காது. அத மனைவியை உனக்கு முழுசா எனக்கு தான் நீ கட்டு பண்ணணும், நான் சொன்னதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது சாத்தியமே படாது. இந்த கருத்து எதுல இருக்கிறான்? இந்த ஹதீஸில் இருப்பதாக இப்னு ஹஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இது ஃபதஹுல் பாரியில 3331வது செய்தியாக இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னன் நிசா குலிக்ன மின் லிலாயின். மனைவியர் என்பவர் அந்த விலா எலும்பின் மூலம் தான் படைக்கப்படுகிறார்.
பலன் தஸ்தகீமலக அலா தரீகத்தின், அது எந்த வடிவத்தில் இருக்குதோ அந்த வடிவத்திலிருந்து தான் நீங்க என்ன செய்யணும், நீங்க செயல்படணுமே தவிர உங்களுடைய கோணத்துக்கு வந்து மனைவியை இழுக்காதீங்க, அது உங்களுக்கு முடியாதுங்கிறாங்க. எல்லா அறிஞர்களும் இந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. பாக்குறமே இல்லையா? சஹாபாக்களும் இப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஹதீஸ்களை மேதாவிகள் இருக்கிறாங்களே, அவர்களும் இப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாங்களே இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னா, வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா, ஏதாவது ஒரு தகராறு ஏற்பட்டு விட்டதா, நான் எப்படி நடக்கணுங்கிறத ஒரு ஆண் உணரணும், பெண் எப்படி நடக்கணுங்கிறத ஒரு பெண்ணு என்ன செய்யணும், அவங்களும் உணர்ந்து நடக்கணுமா இல்லையா? ஆனா பெண், அதாவது என்னன்னா பிரச்சனை எல்லாம் வரும், சில விஷயங்கள்ல நம்ம அறிவுரையை சொல்லணும், ஆனா அதை போட்டு பெருசாக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நீங்க கூட அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. என்னது, இப்ப வீட்டுல இருந்து கால் வரும், நீங்க வேலையில் இருப்பீங்க, அதனால எடுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் நடக்குது இல்ல? நீ வீட்டில் போனோன்னு எத்தனை தடவை கால் பண்றது, ஏன் எடுத்து பேசினா என்ன, பதில் சொன்னா என்ன, இல்ல நான் வேலையில் இருந்தேன், வேலையில் இருக்கிறேங்கிற சொன்னா என்னங்கிறது, வேலையில இருக்கிறனால தானே அவன் எடுக்கல. அது என்னன்னா அவங்க நிலையில இருந்து எல்லாத்தையுமே யோசிப்பாங்க. அதே நேரம் புருஷன் வீட்டுக்கு அடிப்பான், அங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம 7 தடவை அடிச்சாலும் அங்க என்ன செய்யும், வேற ஒரு நபரிடம் பேசி கொண்டிருக்கிற, இப்படியே தான் வந்துகிட்டு இருக்கான். ஆம்பளை அதை கேட்க மாட்டான், ஏன்னா அது அவனுக்கு விளங்குது இல்லை. சரி யார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு விளங்கிட்டு பேசாம இருப்பான். ஆனா இவன் வண்டியில போயிட்டு இருப்பான், அல்லது ஒரு நண்பனோட உட்காந்துட்டு இருப்பான், பள்ளிவாசல்ல இருப்பான். இத்தனை தடவை அடிச்சுட்டே இருக்கிற நீ ஏன் கேட்கல? இதெல்லாம் வந்து ஒரு ஆம்பளைக்கு வந்து எரிச்சல் ஊட்டத்தானே செய்யும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை இப்படி அணுக சொன்னாங்களா? கொஞ்சம் லேட்டானவன உடனே கோவப்பட்டு ரசூலா சொன்னாங்க? இப்படி என்னென்னமோ சின்ன சின்ன விஷயம் இருக்குது இல்ல, இதை நம்ம சொல்லணும். இப்படி எல்லாம் இனிமேல் கேட்காத, இதை நான் இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பா இருக்குன்னு நம்ம சொல்லலாமே தவிர, இதுக்காக வேண்டி ஒரு ஆம்பளை போய் தலாக்கையெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காதுதான். உதாரணமா இப்ப நீங்க வந்து கரண்ட் பில்லு கட்டுறீங்க, 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா அதுல நிச்சயமா ஒரு 400 ரூபாய் வேஸ்டா தான் இருக்கும் அதுல. ஏன்னா நீங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா சும்மா தேவையில்லாம என்ன செய்யும், லைட் எரியும், அங்க ஆள் இருக்காது, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும், அங்க ஆள் இருக்காது. இப்படித்தானே அது? அதே மாதிரி இந்த பாத்திரம் கழுவுறது இருக்குது பாத்தீங்களா, சமையல் இருக்குது பாத்தீங்களா, அடுப்பை பத்த வச்சிடுறது, அதுக்கப்புறம் சட்டியை கழுவுறது, இதெல்லாம் இருக்குல்ல, அதே கழுவி போட்டு பத்த வைக்க வேண்டியதானே. அது இத்தனைக்கு இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் விலையெல்லாம் ஏறி போச்சு இல்ல, கிடைக்கவே மாட்டேங்குது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான, ஏன்னா இது வந்து நம்ம பொருளாதார சம்பந்தப்பட்டது தானே, இது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பில்லு கொடுக்கல, கரண்ட் பில்லு வந்தா நான் கட்ட போறான். அப்ப இவனுக்கு என்னன்னா அது வந்து ரொம்ப எரிச்சலா இருந்துகிட்டே இருக்கும். என்னடா நம்ம இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், மறுபடியும் ஏறுதுங்கும் போது அவனுக்கு அந்த டென்ஷன் வருது பாத்தீங்களா. இந்த மாதிரி நடந்தா ஒரு இஸ்லாமிய மனைவியாக வரமாட்டா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில எல்லாம் எப்படி நடந்து காட்டினாங்க, அப்படி நம்ம போறோமா, அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொல்றாங்க, வஃபில் ஹதீஸி அல் ஹஸ்ஸு அலா ரிஃப்கி பின் நிசாய், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியினுடைய விஷயத்துல விலா எலும்புன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அது காரணம் என்னன்னா, நீங்க நளினமா நடக்கணும், பெண்களுடைய விஷயத்துல மனைவியினுடைய விஷயத்துல கடினமா நடக்க கூடாது அப்படிங்கிற கருத்தை தான் அது தருது. அதனால வசபரி அலா இவஜி அகலாக்கிஹின்ன, அந்த கோணல் புத்தி தானே அவங்களுக்கு இருக்குது. நீங்களும் அப்படி லேசா வளைஞ்சு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பெருசுபடுத்திடாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொல்லுக்கு நம்ம அவர்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ ஒரு கணவன் வந்து அவனுடைய வாழ்க்கையில இது மாதிரியான சலிப்புகள் ஏற்படும், எப்படி நம்ம அணுகணுமோ அந்த முறையில் அணுகினால் அதனால் ஏற்படக்கூடிய கவலை இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து விடுபடுமா இல்லையா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி தந்தாங்களா இல்லையா? அதே மாதிரி மனைவியர்கள் அவங்க என்ன செய்யணும், எல்லா மனைவிக்கும் தெரியும் புருஷனுடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா இல்லையா. என் புருஷன் இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறான், தெரியலன்னா உண்மையிலேயே அவன் புருஷனா இருக்க முடியாது. ஒரு மனைவியை பத்தி தெரியலன்னா அவன் கணவனா இருக்க முடியுமா? கணவனை பத்தி மனைவி தெரியலன்னா அவன் மனைவியா இருக்க முடியுமா? அப்ப இவன் வந்து ஜவுளி கடைக்கு தான் போறான், புரோட்டா போடுறதுக்கு தான் போறான், எப்படியும் வந்து இவனுக்கு 15,000 ரூபாய் தான் கிடைக்கும். அப்படி தெளிவா தெரியத்தானே செய்யும். தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா, ஏன் அதை வாங்கி தரலன்னு கேட்கறது, ஏன் இதை வாங்கி தரலன்னு கேட்கறது, அப்படி இருக்குதா இல்லையா? அவங்க வந்து நான் யார்கிட்ட வேற யார்கிட்ட போய் கேட்கறதுங்கிற அந்த காரணத்தை சொல்லுவாங்களே தவிர, நீ கேட்டா வாங்கி தரக்கூடிய இடத்துல அவன் இருக்கானா?
கணவர் இருக்கிறாரா? அவனுடைய கணவர் இருக்கிறாரா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ நடக்கணும். நீ ஏன் நடக்கிறது இல்ல அப்படின்னு அல்லாஹ் மறுமை நாள்ல கேட்பானா இல்லையா? அப்ப நீங்க இப்படி கேட்கும் போது கேட்டு கேட்டு அவனுக்கு என்னன்னா, பொதுவா எந்த ஒரு ஆம்பளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவன் அதிகமா யாருக்கு தான் செலவு பண்ணுவான்? இயல்புல உள்ளது மனைவிக்கு தான் செலவு பண்ணுவான். ஒரு ஆம்பளை இருக்கிறான்ல, ஒரு கணவன் இருக்கிறான்ல, அவங்க அம்மாவுக்கு செய்யக்கூடிய செலவை விட மனைவிக்கு தான் அவன் செய்வான். இது இயல்பாக உள்ளது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்களா இல்லையா? நீங்க அற்பமாக கணவனை பேசுறீங்க, ஆனா அவன் மூலமாகத்தான் எல்லா விதமான அனுபவத்தையும் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. பொருளாதாரம், உடை விஷயம், ரசூலா சொன்னாங்கல்ல, இயல்பை புரிஞ்சு அந்த போதனை பண்ணி இருக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கு பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்தினால கவலைன்னா இதனால தானே. அவன் வட்டி கடையில போய் நின்னான்னு சொன்னான், அந்த குற்றத்துல யார் தள்ளினதுக்கு யார் காரணம்? நல்ல விளங்கிக்க, ஒரு ஆம்பளை அவனுடைய தேவைக்கு போய் வட்டி கடையில் நின்று இருக்கிறானா? பேங்க்ல லோன் எடுத்திருக்கிறானா? எனக்கு உடுப்பு எடுக்க வேண்டியது இருக்குது, அதனால வட்டிக்கு ஒரு 10,000 ரூபாய் தாங்கன்னு போய் எந்த ஆம்பளையாவது போய் அப்படி கேட்டிருக்காங்க? அப்படி இருக்காது. அவன் வட்டிக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஒண்ணுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, மனைவிக்காக வேண்டிதான் வாங்குவான், பிள்ளைக்காக வேண்டிதான் வாங்குவான். அப்படியெல்லாம் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் அவன்கிட்ட போய் நம்ம இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கலாமான்னு பெண்கள் சிந்திப்பாங்களா? நிச்சயமா சிந்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க? கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி நபிகள் நாயகத்தினுடைய மனைவி இப்படிதான் இருந்தாங்க. அதான் பெரிய ஆச்சரியம் என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர் இருக்கிறாங்கல்ல, அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னா, இந்த பொருளாதாரத்தை நம்ம அளவுக்கு கேட்டாங்களா என்னங்கிற விளக்கம் இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதன் மூலம் நல்ல கவலையை ஏற்படுத்தினாங்கிறது யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க பாருங்க, நல்லர்து ஃபீ பைத்திஹி, அதான் நபிகள் நாயகத்தினுடைய வீட்டை போய் நான் பார்த்திருக்கிறேன். யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், மா ரஅய்து ஃபீஹி ஷையன் யுரத்துல் பஸரு, கண்ணை கவருவதை போல நபிகள் நாயகத்தினுடைய வீட்டில் ஒரு பொருளையும் நான் பார்த்ததே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் போய் நான் பார்த்திருக்கிறேன், கண்ணை கவரும் இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள போனா இப்ப கண்ணாடி பொருள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் என்ன வருது பாத்தீங்களா? அவங்க விரிச்சிருக்கக்கூடிய அந்த விரிப்பு, அவங்க கண்ணாடியில் அடுக்கி வச்சிருக்கக்கூடிய பொருள், அல்லது அவர்களுடைய அந்த சமையலறையினுடைய அமைப்பு, அதெல்லாம் நம்ம கண்ணை கவருது இல்ல. இவரு சொல்றாரு, யாரை பத்தி சொல்றாருன்னா நபிகள் நாயகத்தை பத்தி சொல்றாரு. அவங்க வீட்டுக்கு நான் எத்தனை தடவை போயிருக்கிறேன், கண்ணை கவரக்கூடிய எந்த பொருள் என்ன செஞ்சது இல்ல, நபிகள் நாயகத்தினுடைய வீட்டுல இருந்தது இல்லைன்னா வறுமையை சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவுதான் பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை தாண்டி அவங்கள்ட்ட வேற ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. அப்படி சொன்னாங்கல்ல. இருந்தாலும் 3 பொருள் தான் இருந்துதான். இல்லா வஹபன் சலாசா, 3 தோல் துணிகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அது மட்டும்தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் வீட்டுல வித்தியாசமா இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? 3 தோல் துணி, மாட்டு தோல்ல செஞ்ச சட்டை இருக்குது பாத்தீங்களா, இதை மாட்டி வச்சு இன்னைக்கு நம்மளுக்கு என்னது பெருமையாவா தெரியும்? பிச்சைக்காரனை விட மோசமா பார்ப்பான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அவங்களுக்கு கண்ணை கவர்ற மாதிரி இருந்தது இந்த 3 தானா. எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்? நபிகள் நாயகத்தினுடைய பொருளாதாரம் இவ்வளவுதாங்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியுது, அவங்க மனைவியருக்கு தெரியணுமா இல்லையா? ஆனா மனைவியர்கள் என்ன பண்ணாங்க? இப்படித்தான் நிலைமை இருந்ததுன்னு 1479 முஸ்லிம் என்ற கிதாபுல இது இருக்குதுங்க. மனைவியர்கள் என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போய் அதை தாங்கங்கிறது, இதை வாங்கி தாங்கங்கிறது, என்ன வாங்கி தாங்கன்னு சொன்னாங்கிற அந்த விளக்கத்தை ஹதீஸ்ல அவங்க எழுதல. ஆனா நச்சரிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நச்சரிச்சிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கவலை ஏற்பட்டு 1 மாசம் ஒரு வீட்டுக்கும் போகாம இருந்தாங்க. இப்படியான நிலைமையில நம்ம சந்திச்சிருக்கிறோமா? நபிகள் நாயகத்தை ஹதீஸ் எப்படி அறிமுகப்படுத்துன்னு நீங்க பாக்குறீங்களா? இப்போ இப்படிப்பட்ட நிலையை நம்மளே சந்திக்கலையே. நம்ம உம்முல் முஃமினீன் தான், தாய்மார்கள் தான், மூமின்களுக்கு தாய்மார்கள் தான். ஆனா நபிகள் நாயகம் வீட்டுக்கே போக முடியல. போனா அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் இருந்தா கொடுக்க முடியாது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எதுக்காக இதை சொல்ல வர்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னல, உளவியல் உடலியல் அது மாற, அது அப்படியே தான் இருக்கு. ஆம்பளை எப்பவும் ஆம்பளையா தான் இருப்பான். இறை தூதனுடைய மனைவியா இருந்தாலும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா அதை எப்படி ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டாங்கிறத நம்மளுக்கு பாடம் அதுல இருந்து என்ன வருது? இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டாங்க. கடைசியில
1 மாசமா பிரிஞ்சிருந்தாங்க. இது அல்லாவுக்கே கோபம் வந்துருச்சு. விளங்குதுங்களா? ரசூல்லா கூட அந்த கோபத்தை வெளிப்படுத்தல. அவங்க அப்படி பொறுமையா அப்படி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? 33வது அத்தியாயத்தினுடைய 28, 29வது வசனம் அதை இறக்குறான். எப்படி இறக்குறான்? யா அய்யுஹன் நபி, நபியின் மனைவியர்களே, குல் யா அய்யுஹன் நபி, நபிமா அதாவது யா அய்யுஹன் நபினா ரசூலுல்லாஹ் கூப்பிடுறான். நபியே, குல்லி அஸ்வாதிக, உங்களுடைய மனைவியர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன் குன்தும் துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா, நீங்கள் இந்த உலகத்தினுடைய அலங்காரம், அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய இந்த பொருளாதாரத்தை நீங்க விரும்புறீங்களே, அதை நீங்கள் விரும்பினால், ரசூலுல்லாஹ்ட்ட மனைவியருக்கு இப்படி சொல்றான் அல்லாஹ். எப்படி சொல்றான்? நீங்க இந்த உலகம் தான் உங்களுக்கு பெருசுன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்க கேட்கக்கூடிய இந்த பொருள் தான் பெருசுன்னு உங்களுக்கு தெரியுது. பத்தாலைனி மத்தியகுன்ன வசரகுன்ன சராஹன் ஜமீலா, என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த பொருளாதாரத்தை எல்லாம் நான் திரட்டி நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி நான் என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதே நேரம் வைன் குன்துன்ன துரிதுன் அல்லாஹ் வ ரசூலா, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பவர்களாக இருந்தால், தாருல் ஆகிரா, மறுமை நாளை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் பொறுமையோட இருங்க. ஏன்னா எனக்கு இவ்வளவுதான் முடியும். நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா கடனை புடையாவது வாங்கி நான் என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு நான் கொடுத்து திருப்தியா நான் உங்களை வழி அனுப்பிச்சிடுறேன். அதாவது வீட்டுக்கு போக சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. தலாக்கு இருக்குது பாத்தீங்களா, அந்த தலாக்கை தான் இப்படி சொல்லி காட்டுறான். உங்களுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் கொடுத்து, ஏன்னா உங்களுக்கு இதனால உங்களுக்கு கவலை ஏற்படுது இல்லை, உங்க கவலைக்கு நான் ஏன் காரணமா இருக்க போறேன், அப்போ நீ கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க வாட்டுக்கு என்ன செஞ்சிருங்க, உங்க வீட்டுக்கு போயிருங்க. இதை அல்லாஹ் எப்படி சொல்றான் பாக்குறோமா இல்லையா? அப்ப என்ன நம்மளுக்கு இதுல நம்மளுக்கு என்ன, நபியினுடைய மனைவியர் நம்ம சொல்றோம், அந்த மனைவியர்ட்டி இந்த மாதிரியான தன்மை இருக்குதா இல்லையா? அப்போ ஒரு கணவன் என்ன செய்யணும்னா, அவன் என்னதான் அவன் அதிகாரம் படைத்தவனாக இருந்தாலும் சரிதான், என்னதான் மனைவி செய்தாலும் சரிதான், இந்த விஷயத்துல இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது உணர்ந்து கொண்டால் அந்த கவலை அவனுடைய மனசு அழுத்துமா, விரக்தியில கொண்டு போய் தள்ளுமா? லாஸ்டா அல்லாவே என்ன சொல்றான், அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான், தலாக்கையாவது கொடுத்துருங்க. தலாக்கு இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா தலாக்க நம்ம பாவம் நினைக்கிறோம், ஆனா அந்த கட்டத்துல அவங்களுக்கு சகிக்க முடியல. ஏன் உங்களால என்னதுக்கு அந்த கவலை, பேசாம தலாக் கொடுத்து விட்டுருங்க. தலாக்கு கூட எதனால அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அந்த மனசு கவலைப்படக்கூடாதுங்கிறனாலதான். ஏன்னா இந்த கணவனால எனக்கு பெரிய தொல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நினைத்தால் சரி தலாக் வாங்கிட்டு போய்க்கு. தலாக்கினுடைய சட்டமும் நம்மளுடைய கவலையை குறைக்கிறதுக்கு உள்ளதுதான். ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்திலும் கரெக்டா இருக்காங்களா? நான் ஏற்கனவே சொன்னா என்னங்கிறது தெரியல. ஒரு பெண் கணவனை பிடிக்காது, ஜமாத்துல கொண்டு போய் ஹுலா தலாக்கு லெட்டர் கொடுப்பாங்க, ஜவ்வை விட மோசமா போட்டு இழுப்பாங்க. அப்படி நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அடுத்த வாரம் வாங்கங்கிறது, அடுத்த மாசம் வாங்கங்கிறது போட்டு என்ன செய்யறதுன்னு அந்த அலைய வைக்கிறது, அலைய வைக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இப்படி இருக்குதா? நீங்க அறிவுரையை சொல்லுங்க, அறிவுரையை சொல்லி கேட்கல, படிப்பினையை சொல்லியும் கேட்கல, மறுபடியும் நீங்க சேர்த்தி வைக்கும் போதெல்லாம் திருப்பி ஒரு வாரத்துல வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு சொன்னா என்னதுக்கு போட்டு அந்த கவலைப்படக்கூடிய அந்த இதயத்தை போட்டு நீங்க என்னதுக்கு போய் ஒண்ணு சேர்த்துறீங்க? பேசாம கொடுத்துட வேண்டியதானே. ஆனா ஜமாத் இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்குதுன்னா, இந்த ஹுலா தலாக்கு போய் லெட்டர் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், இந்த லெட்டர் நம்ம உங்க புருஷனுக்கு அனுப்பி இருக்கிறோம், உங்க வீட்டுக்காருக்கு அவர் சம்மதம் கொடுத்த உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், ஜமாத்துல இருந்து உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருவாங்கிறது. ஹுலா தலாக்குனா என்னங்கிறது முதல்ல ஜமாத்துக்கு தெரியல. ஹுலா தலாக்குன்னா என்னது? ஹுலா தலாக்குன்னா அது கணவனுடைய சம்மதம் வேணுமா? அதாவது கணவன் விடுறதுக்கு பேர் தலாக்குங்க. ஹுலா தலாக்குன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க வெள்ளம், அவ்வளவுதான். அது கணவன் அனுமதி கொடுத்தா தான் ஹுலா தலாக் கொடுக்கணும், எந்த சட்டமும் இல்லை. சொல்ல போனா அது இஸ்லாமிய சட்டத்துக்கே மாற்றமானது. இப்ப ஜவ்வு மாதிரி போட்டு இழுக்கிறாங்களே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 குடும்பம், ஒரு குடும்பம் 5 வருஷமா ஜமாத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கு. இது ஜமாத்துக்குங்கிற தலாக்குக்கு, ஹுலா தலாக்குக்கு 5 வருஷமா. என்னங்க அந்த ஜமாத்துலயாவது நம்மளுக்கு முடிச்சு கொடுப்பாங்களா, இந்த ஜமாத்துல முடிச்சு கொடுப்பாங்களா? கடைசியில என்ன ஆகும், திருமணமாகி குழந்தை பிறந்துடும், குழந்தை பிறந்து 2 மாசத்துல சண்டை, சேர்த்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பெற்றோர்களுடைய தவறு அதுல இருக்கிறது. பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, அது உலக வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும், கணவன் மனைவினா இப்படித்தான் இருப்பாங்க, அந்த இதெல்லாம் பொறுத்துட்டு போனோம்னு சொல்லி என்ன செய்யறது, சும்மா தேவையில்லாம சேர்த்தி சேர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கிறது. கடைசியா 4 வருஷம் 5 வருஷம் ஆயிரும், குழந்தையும் வளர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கே முடியாத கட்டத்துல தலாக்க கொடுக்கறது. இப்ப அவ கை குழந்தை பெருசாயிரும், அவளுக்கு எப்படி வாழ்க்கை கிடைக்கும்?
அவ வேற ஒரு பக்கம் டக்குனு திருமணம் செஞ்சு போக முடியுமா? போக முடியாதுல்ல. அப்படியே போனாலும் ஏதாவது ஒரு கிழவன் தானே வந்து கல்யாணம் பண்ணுவான். அப்ப பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க நீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் அல்லாஹ் கேட்க மாட்டான்னு நினைச்சிட்டா இருக்கிறீங்க? அல்லாஹ் கேட்பான்ல. நீ உன்னுடைய மகனுக்கு என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்குன்னு சொல்லி அதுல நீ அக்கறை செலுத்துற. உன்னுடைய பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர்ல துணி பிடிக்கும், அதுக்கு நீ அக்கறை செலுத்துறீல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதுல உணர்வு சம்பந்தப்பட்டதாச்சே, இதுல ஏன் நீங்க அவங்களுடைய உணர்வை மதிக்காம இருந்தீங்க? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அதனால இது மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அதிகாரத்தை காட்டாம எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான், அறிவை பயன்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல இப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க, அந்த விஷயத்துல அப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க என்று நாம் நமது சந்ததிகளுக்கு பாடத்தை நாம் சொல்லிக் கொடுத்தால் நமது சந்ததிகளுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அறிவுரையை சொல்லி இன்றைய தொடர் உரையை இத்தோடு நிறைவு செய்கிறோம். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.